என் தமிழ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அதாவது இன்னைக்கு நாம மரபு தமிழ்ல வினை மரபு குறித்து பார்க்க போறோம். நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலை சுட்டி காட்ட என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதை எந்த எந்த ஒரு சொல்லால நம்ம குறிப்பிடுறோம்? வினை மரபு அப்படின்னு நம்ம கவனிக்கலாமா? பாருங்களேன். அதாவது சோறு அப்படின்னா நாம் பேசும்போது சாப்பிட்டான் அப்படின்லாம் சொல்றோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. சோறு உண்டான் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? அடுத்து பாருங்க, அப்பம். அப்பம் தின்றான் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்பம் தின்றான். சரியாமா? அடுத்து பாருங்கம்மா, பழம். பழம் தின்றான் அப்படின்னு தான் சொல்லணும். பழம் சாப்பிட்டேன், பழம் உண்டேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சரியா? பழம் தின்றான். சரியா? அடுத்து பாருங்க, நார். தென்னை மட்டையிலிருந்து நார் என்ன எடுத்தான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நார் கிழித்தான் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்தது பாருமா, சந்தனம். உடல் முழுக்க சந்தனம் தடவிக்கிட்டேன் நானு அப்படின்லாம் பயன்படுத்துவாங்க வார்த்தையை. சந்தனம் பூசினான். சரியாமா? ரைட். அடுத்தது பாருங்க, தண்ணீர். தண்ணீர் பருகினேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா தவறு. நம்முடைய முன்னோர்களின் வழக்கத்தின்படி எப்படி சொல்லணும்? நாம தண்ணீர் குடித்தான். நம்ம இப்படிதான் பயன்படுத்துறோம் பெரும்பாலானோர், இல்லையா? சரி, அடுத்து பாருங்கம்மா, தண்ணீரை தவிர்த்து மத்தது கேட்டாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, மாணவர்கள் பிழை செய்யக்கூடிய தருணம் இது. கவனிக்கலாமா? பால், மோர், பழச்சாறு இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா குடித்தான்னு சொல்லக்கூடாது. மோர் குடிச்சிங்களா கேக்குறாங்க, பால் குடிச்சிட்டீங்களா கேக்குறாங்க, சொல்லக்கூடாது. சரியாமா? பால், மோர், பழச்சாறு இது மூணுமே சொன்னா வினை மரபுல என்ன வார்த்தையை குறிப்பிடணும்? நாம பருகினான். சரியா?